அடிக்குதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி பொன்மலை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற திருச்சி பொன்மலை சந்தை, அதை பற்றின வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் சென்னை பல்லாவரம் சந்தை பற்றின வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த சந்தை பார்த்திங்கன்னா சண்டே மட்டும்தான் இருக்கும். மார்னிங் 9:30லேருந்து நைட்டு 9 o'clock வரைக்கும் இருக்குங்க. அங்கே நுழைஞ்சோடனே ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபிஷ் கடை தாங்க வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குற மாதிரி ஃபிஷ் எல்லாம் செப்பரேட் டேங்கில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் எல்லா வெரைட்டியான ஃபிஷ்ஷுமே செப்பரேட்டாக தான் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு ரேட்டு, இல்லை நம்ம செப்பரேட்டாக கூட வாங்கிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க. ஸோ இவ்வளோ வெரைட்டியான ஃபிஷ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ நான் குழந்தைங்களையும் தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவங்க ரொம்ப அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபிஷ் டேங்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி டேங்க்லேருந்து பெரிய டேங்க் வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷுக்கு டேங்குக்குள்ளெல்லாம் நம்ம டிசைனாக அந்த மோட்டர் போடும்போது பபிள்ஸ் வரும்ல, அந்த மாதிரி நிறைய டிசைனாலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோன் நிறைய வச்சுருந்தாங்க. கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, பிளாக்ல இருந்துச்சு, ஒயிட் கலர் இருந்துச்சு, அப்படி இருந்துச்சுங்க. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா பாம்பு மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப பார்த்துட்டு பயந்துட்டோம். பாம்பு மாதிரி என்னால் பாம்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க, இல்லை அது தண்ணியை விட்டு வெளியே வராது, அது ஃபிஷ்ஷோட அந்த டைப்பே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் டேங்கெல்லாம் நிறையவே இருந்துச்சுங்க. டிசைனெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் ஒரு வே மாதிரி இருந்துச்சுங்க. அங்கே உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி செடியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. சின்ன செடி, சின்ன அந்த பேக் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் 40 rupees. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் ஒரு ரேட் சொன்னாங்க. அவங்க அதுக்கு தேவையான உரம் கூட அங்கே வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த வாழை மரத்துலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அப்புறம் அந்த குரோட்டன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி செடி வச்சுருந்தாங்க. பூச்செடிகள்லாம் நிறைய இருந்துச்சுங்க. ரோஸாக நிறைய இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக டபுள் கலரில் அந்த மாதிரிலாம் இருந்ததுங்க. தொட்டியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து வாங்கினோம். அப்புறம் நமக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல் டிசைனாலாம் இருந்துச்சு. கொஞ்சம் தள்ளி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான கேம்ஸும் வச்சுருந்தாங்க. ஜூஸ் கடையெல்லாம் பக்கத்தில் அங்கங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. ஸோ கொஞ்சம் நாங்கள் போனப்போ கிளைமேட் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் வெயில் லைட்டாக தெரிஞ்சுதுங்க. பீச்சில் என்ன மாதிரி கேம்ஸ் இருக்கோ எல்லா கேம்ஸும் இங்கேயும் இருந்துச்சுங்க. ஸோ கிட்ஸை கூட்டிகிட்டு போனாலே நமக்கு ஒரு செலவு வைக்காமல் விடவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான பொருட்களும் நிறைய இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அயன் மெட்டல் அந்த மாதிரி பொருள்லாம் இருந்துச்சு. கிச்சனில் தேவையான பொருட்கள் எல்லாமே இருந்துச்சுங்க. நம்ம வீட்டுக்கு என்ன பொருள்லாம் தேவையோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. சில பொருட்கள் பார்த்திங்கன்னா நிறைய கடையில் தேடி பார்ப்போம், கிடைக்காது. ஆனால் இங்கே எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சுங்க. ஆனால் ஓகே தான், அவங்க சொல்கிற ப்ரைஸ் எல்லாம் ஓகே தான் இருந்துச்சு.
நான் வந்து மாம்பழம் வந்து 2 kg வாங்கியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சில பொருள்லாம் கொஞ்சம் சீப்பாக தாங்க இருந்துச்சு. இங்கே சில கடையில் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் டாய்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ட்ராலி, ஃப்ரிட்ஜு, பீரோ, மிக்ஸி அந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மளிகை பொருட்கள் எல்லாமே இருந்ததுங்க. பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம கேஜியாக வேணால் கூட வாங்கிக்கலாம். அப்புறமா ஒரு கடை பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அங்கே வந்து நம்ம சின்ன வயசில் என்னெல்லாம் ஸ்கூல் போகும்போதெல்லாம் சாப்பிட்ருப்போமோ அது எல்லாமே ஒரே கடையில் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ எனக்கு தேவையான சில பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெட் அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ என்ன மாதிரி பெட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பூனையெல்லாம் இருந்துச்சுங்க. பெர்ஷியன் கேட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேட்டு, நார்மல் கேட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது ரேட் பார்த்தீங்கன்னா 4000 5000 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம வந்து பேசி வாங்கிக்கலாம். கம்மி பண்ணால் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. முயல் இருந்துச்சு, பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. இந்த சந்தை பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும்தாங்க இருக்கும். நீங்கள் மற்ற நாளில் போனீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டைப் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. 300 ரேஞ்சிலேருந்து சொன்னாங்க. ஒவ்வொரு பேர்ட்ஸை பொறுத்து அந்த ரேட் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. சில டாக்கோட நேமெல்லாம் நமக்கு தெரியலைங்க. ஏன்னா நிறைய நேம்ஸ் எல்லாம் இருக்குங்க டாக்கில். அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் சொல்லியிருந்தாங்க. ஒரே நாளையே எல்லா டாக்கையும் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிது. ஸோ கிட்ஸும் வந்து அதை பார்த்துட்டு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் எதுவும் வாங்கி கொடுக்கல. உங்களுக்கு வந்து எந்த டாகோட நேம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அனிமல்ஸுக்கு தேவையான ஃபுட்டு கூட அவங்க அங்கேயே வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அணில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட ப்ரைஸ் வந்து 12,000 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியல. நிறைய பேர் அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க.
பிளாக் சிக்கன் சொல்லுவாங்கள்ல, அந்த பிளாக் சிக்கன் அதை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வாத்தோட முட்டைங்க கூட செப்பரேட் பண்ணி விற்றுட்ருந்தாங்க. கருவாடு எல்லாமே இருந்துச்சுங்க, ஓரளவுக்கு கூட இருந்துச்சு கருவாடு. பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா 2 பைனாப்பிள் 50 ருபீஸ்க்கு அந்த தாத்தா கொடுத்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பலாப்பழம், நாவப்பழம், கொய்யாப்பழம் அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்டெல்லாம் இருந்துச்சுங்க. காய்கறி எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்துலேருந்து விளைஞ்சதெல்லாம் இங்கே கொண்டு வந்து விற்கிறாங்க. அப்பப்போ நாங்கள் வந்து கரும்பு ஜூஸு, சாத்துக்குடி அந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிச்சுக்கிட்டோம். முக்கியமாக இளநீ குடித்தவங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம போன அன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தாலுமே இது சம்மர், அதனால் வெயில் கொஞ்சம் இருந்துச்சுங்க. ஸோ அப்பப்போ ஜூஸ் இளநீ இந்த மாதிரிலாம் குடித்தா கொஞ்சம் ஓகே இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நாங்கள் மேக்ஸிமம் சில பொருளெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.